ஹாய் பூஜா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. இன்னைக்கு ஜெய் ஹாப்பி அண்ணாச்சி மாதிரி நிறைய ஸ்பெஷல் பண்ணியிருக்கோம். இந்த டாப் உனக்கு சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். புது டாப் தானே இது? புது டாப் தானே இது? இல்லை 2-3 டைம்ஸ் போட்டிருக்கா. அப்படி நீ பார்க்கல. சும்மா சொல்லாத. எப்போ போட்டா? நிஜமா சுகன்யக்கா லிங்க் கூட கேட்டிருக்காங்க. நான் அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்துட்டு லிங்க் கொடுன்னு கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு லிங்க் வேணா கொடுக்குறேன் பாருங்க. இப்போதான் போடுற மாதிரி இருக்கு. அதான் என்ன இங்கே வா முதல்ல. இது பார்த்தீங்கன்னா ஆனியன், கேரட், குக்கும்பர்லாம் போட்டு சாலட். ரைத்தா சாலட்னு சொல்கிறோம். நாங்கள் உப்பு போடாமல் சாப்பிட்றோம், ஆனால் சாலட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது நெல்லிக்காய் தொகையல் பண்ணியிருக்காங்க. இது நான் பண்ணல. இது என்ன பண்ணல? இது நீ பண்ண. இது நான் பண்ணேன். நெல்லிக்காய் தொகையல் நான் பண்ணலன்னு சொன்னேன். என்னன்னு கண்டுபிடிங்க. இது என்ன பிரியாணி? கெஸ் பண்ணுங்க, சீக்கிரம் கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கேன். எப்படிடா இருக்கு? சூப்பராக இருக்கு. ஸ்மெல் எப்படி இருக்கு? அம்மா ஸ்மெல்லு. அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மம்மி அம்மான்னு கேட்டுருந்தே வந்தாங்க பாரு. இப்போ அங்கே பாருங்க, மட்டன் பாருங்க, ஜூஸியாக தெரியுது. நம்ம ரொம்ப கலர வேணாம், ஓகேங்களா? அப்படியே சூடாக இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணி நம்ம வீட்டில். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். இப்போலாம் நம்ம வீட்டில் பிரியாணி நிறைய கத்திரிக்காய் எப்பவுமே இருக்குது. வேறு லெவலில் சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பிடி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு மார்னிங் வந்து பால் சாதம் சாப்பிட்டோம். பால் சாதம் தொகையல், நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தோம். அந்த நெல்லிக்காயோட இதில் தான் அந்த தொகையல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நேற்றுக்கு போட்ட வீடியோஸ்க்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அழகாக இருக்க பூஜா, அந்த மேக்கப் சூப்பராக செட் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கவே எனக்கு ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஹாப்பி ஐம் ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் நம்மாழ்வாயிற்கு சந்தை பொருட்கள் தேவைப்படுறோம். வாட்ஸ்அப் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வந்துடும். அப்படியே நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு ஹாய் மம்மி கூகுள் க்ரோமில் போயிட்டு www.niashopping.com நீங்கள் நம்மளோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். மம்மி ஹாய். அம்மா இப்போ நாங்கள் ஸ்டால் போட போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, கண்டெய்னர்லாம். அதுக்கு கண்டெய்னர் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதோ திடீர்னு வந்து ஸ்டால் பிளான் முந்தானத்துக்கு திடீர் ஸ்டால். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் 100 கிராம்ல வந்து ஊறுகாய் தொக்கு எல்லாம் கேட்குறீங்க. அதனால 100 கிராம் இனிமேல் வந்து உங்களுக்கு காம்போ ஆஃபர் மாதிரிலாம் போடுற பிளான் இருக்குது. ஸோ கண்டெய்னர் செலக்ட் பண்ணி அது கலராக மூடிங்க வாங்கிட்டு இப்போதான் வரமா கிட்ட ஸ்டார்டிங் 250 கிராம்ல இருந்து தான் மினிமம் ஸ்டால்ல வந்து 100 கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்காக போய் கண்டெய்னர்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 10 ஐட்டம் வேணும்னா கூட அதை வாங்கிப்பாங்க. 100 கிராம் வாங்கி டக்குன்னு காலி பண்ணி இது பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் விஷஸ் சொல்லிடுங்க மம்மி. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா, நிம்மதியா, சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். கை கழுவிட்டு வாங்க சீக்கிரம். வாழ்க வளத்துடன். பாசிட்டிவிட்டி. லவ் யூ. எனக்கு பசிக்குது. பூவா டாடா பாய்.